ஆயிரக்கணக்கான போராட்டம் நடைபெற்றார்கள். மக்களுடைய பிரச்சனையை போராட்டத்தின் மூலமாக வெளிப்படுத்தினால் அரசு உடனடியாக கவனித்து தீர்வு கண்டது. அப்பொழுது சுதந்திரமாக எதிர்க்கட்சி தலைவர் செயல்பட்டார்கள், ஊடக நண்பர்கள் செயல்பட்டார்கள், காவல்துறை நிர்வாகம் சுதந்திரமாக செயல்பட்டது. இன்றைக்கெல்லாம் ஆட்சி அதிகாரத்தின் கீழ் அடக்கி ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட அவலங்கள் தமிழகத்தில் இருக்கின்றது. இன்னைக்கு கருத்து சுதந்திரமே கிடையாது. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி எப்பொழுது ஏற்பட்டதோ அப்பொழுதிலிருந்து கருத்து சுதந்திரம் பறிக்கப்பட்டு விட்டது. அப்ப என்ன கொடுக்க போறாங்க? இதேதான் செய்ய போறாங்க. எங்க பேசுறது கூட போறாங்க. இப்பதான் சொல்லிட்டாரு சட்டப்பேரவை தலைவர், ஏற்கனவே அதுக்கு பதில் கொடுத்துட்டாரு. நேற்றைய தினம் பேசுறோம், விதி 56 கீழ் பேசுறோம், கேள்வி நேரத்தை ஒத்தி வைத்து 56 விதியின்படி பிற அலுவல்களை சட்டமன்றத்தில் பிற அலுவலை ஒத்தி வைத்து இதை எடுத்து பேசணும்னு சொல்றோம். நாங்கள் வெளியே வந்த பிறகு சட்டப்பேரவை தலைவர் சொல்றாரு இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு, இதெல்லாம் முதலமைச்சர் பதில் சொல்லிட்டாரு, இதெல்லாம் எடுக்க முடியாதுன்னு சொல்றாரு. நியாயம் கிடைக்காது அவர்கிட்ட. பிரதான எதிர்க்கட்சி என்ற முறையில் 3 ஆண்டு காலமாக சட்டமன்றத்தில் சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்றத்தில் சுதந்திரமாக பேச முடியல. ஏதாவது அரசு பற்றி சற்று குறைவாக சொன்னா கூட உடனே நீக்கிடுவார். அந்த அமைச்சர்கள் பேசுவதை விட சட்டப்பேரவையில் அதிகமாக பேசுறது. சட்டமன்ற எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி கேட்கிறோம், அதற்கு அமைச்சர் சொல்லுகின்ற பதிலை விட இவரே பதில் சொல்கிறார். அமைச்சர் பதில் வந்தா தானே அதை நிறைவேற்ற முடியும். ஆனா சட்டப்பேரவை தலைவரே பேசிடுவார். ஏன் நாங்க சொல்லல, திமுக அமைச்சரே சொல்றாங்க. நாங்க சொல்ல வேண்டிய பதில சட்டப்பேரவை தலைவரே சொல்றாங்க. எங்க சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடந்துக்கிறாங்க. அவர் அந்த ஆசனம் புனிதமான ஆசனம், அதுல யார் போய் அமர்ந்தாலும் நடுநிலையோட செயல்பட வேண்டும். ஆனா நம்முடைய சட்டப்பேரவை தலைவர் அப்படி இருக்கிறாருன்னா இல்ல, அது வருத்தம் அளிக்கிறது. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டாந்து நிறைவேற்ற முடியுமா சொல்லுங்க பார்க்கலாம். திமுக தான் செய்யும், நாடகம் ஆடுவாங்க. நாங்க அப்படியெல்லாம் நாடகம் ஆட தயாரா இல்ல. இதை சொல்லி இதற்கு வாய்ப்புகளுக்கு பெற்றுத் தருவது தான் நாங்கள் முயற்சி பண்றோம். சட்டப்பேரவை தலைவர் நடுநிலையோடு நடக்க வேண்டும் என்றுதான் இதையெல்லாம் நாங்கள் வெளிப்படுத்துறோம். சீமான் உங்களுடைய இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாரு. ஏற்கனவே அவங்க கூட்டணி கட்சிகள் கூட சட்டமன்றத்தில் பேசும்போது, அதாவது மரியாதைக்குரிய நாம் தமிழர் கட்சியுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய சீமான் அவர்கள் எங்களுடைய போராட்டத்திற்கு ஆதரித்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதோட எங்களுடைய போராட்டத்திற்கு வாழ்த்து சொல்வதற்காக அவருடைய நிர்வாகிகள் 3 பேரை நேரடியாக அனுப்பி வச்சார். அதற்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை ஏற்கனவே ஒரு முடிவு பண்ணிட்டு இந்த விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் புறக்கணிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணம் குறித்து முழு விவரத்தை மனுவாக அவரிடத்தை அளித்து விட்டோம். மேலும் ஆளுநர் அவர்கள் உரிய முறையிலே இதை விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக சொல்லியிருக்கிறார். அதிமுக மட்டுமல்லாம கூட்டணி கட்சிகளுமே தொடர்ந்து இந்த விஷயம் தொடர்பாக போராட்டங்களை முன்னெடுத்துட்டு வராங்க. அடுத்த கட்டமா அதிமுக கூட்டணி கட்சிகள் சேர்ந்து வேறு விதமான போராட்டங்கள் நாங்க ஏற்கனவே தலைமை கழக அடுத்தது தலைமை கழக எங்களுடைய மூத்த தலைமை கழக நிர்வாகிகளை கலந்து பேசி முடிவு செய்யப்படும். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பிரச்சனை, கள்ளக்குறிச்சி மரணம் ஒரு அதிர்ச்சி அளிக்கிறது. இது நாடே பதறி போயிருக்கு, தமிழ்நாடே பதறி போயிருக்கு. இந்த சூழ்நிலையில் கூட திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் குரல் கொடுக்காததான் வேதனை அளிக்கின்றது. இல்ல, திமுக கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி சொல்றேன். எதுங்க எப்படி அவங்க கூட்டணியில் அங்கம் வைக்கிறாங்களே, நாங்க எப்படி ஒருங்கிணைக்க முடியும்? அதாவது திமுக கூட்டணியில் அங்கம் வச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள் தமிழ்நாட்டில் எவ்வளவு பெரிய சம்பவம் ஏற்பட்டிருக்குது. இன்றைக்கு 63 பேர் உயிரிழந்திருக்கின்றார்கள், இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டார்கள். இதை தடுத்து நிறுத்துவதற்கு உண்மை குற்றவாளியை கண்டுபிடிக்க ஏதாவது குரல் கொடுத்தாங்களா? இல்லையே. இதுதான் வேதனை அளிக்கிறது. கூட்டணி இருக்கலாம், இல்லை என்று சொல்லவில்லை. தேர்தலோட முடிஞ்சு போச்சு.
அடுத்தது ஒவ்வொருவரும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க. அந்த கட்சி சேர்ந்த தலைவர்கள் தமிழகத்திலே மக்களுக்கு பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது பிரச்சனையின் அடிப்படையில் இதை மக்களுடைய குரலா ஒழிக்க வேண்டுமா வேண்டாமா? எந்த எதிர்க்கட்சியும் ஒழிக்கவில்லை என்பதால் வருத்தம் அளிக்கிறது. அனைத்து ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் காலையிலிருந்து மாலை வரை இங்கே அமர்ந்து எங்களுடைய செய்தியை மக்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதிலே முக்கிய பங்கு வகித்த அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகைகளுக்கும் நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.